ஜல்லிக்கட்டு தொடர்பாக கடந்த ஆண்டு வெளியிட்ட மத்திய அரசு அறிவிக்கையை திரும்பப் பெறுவது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மத்திய அரசோட மனுவுடன் அது தொடர்பா வேற மனுக்களும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கில் ஏதாவது இடைக்கால உத்தரவு ஏதேனும் பிறப்பிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்கா? நிரஞ்சன், தம்பி, இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தற்பொழுது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது தொடர்ந்து நிலவி வருகின்றது. ஏனென்றால் விலங்குகள் நல வாரியத்தின் சார்பாக மனு தாக்கல் எதுவும் செய்யப்படவில்லை என்று முதலில் கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் தமிழக அரசின் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கும் அந்த சட்டத்திற்கு எதிராக தற்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த மனுவினை தாக்கல் செய்ததற்கான நகலை தமிழக அரசு, ஏனென்றால் தமிழக அரசு தான் இதில் சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர்களாக இருந்து வருகின்றனர். அந்த மனுக்கள் எதையும் அவர்கள் தமிழக அரசிற்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இன்றைய தினம் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி முன்னால் கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கான லெட்டரும் தற்பொழுது அந்த விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்களிடம் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிவிக்கைக்கு திரும்ப பெறுவது, ஏனென்றால் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அது சட்டமாக நிறைவேறிவிட்டதன் காரணமாக அந்த ஏற்கனவே மத்திய அரசு வெளியிட்டிருந்த அந்த அறிவிக்கையானது தற்பொழுது தேவையற்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதனை மையமாக வைத்துதான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டிற்கு எதிரான பழைய வழக்குகள் அனைத்துமே தற்பொழுது நிலுவையில் இருந்து வருவதன் காரணமாக அந்த அறிவிப்பாணையை திரும்ப பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக அனுமதி கோரப்பட்டு மனு தாக்கலும் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தும் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்குகள் அனைத்துமே வரும் செவ்வாய்க்கிழமை அன்று விரிவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசின் இந்த திரும்ப பெறும் இந்த உத்தரவின் மீதான இந்த மனுக்கள் மீதான ஒரு விசாரணையும், அதே போல இந்த திரும்ப பெறும் முடிவிற்கு எதிராக பீட்டா உள்ளிட்ட சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மனுக்களும், அதே போல தமிழக அரசின் இந்த ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கும் சட்டத்திற்கு எதிராக விலங்குகள் நல உறுப்பினர்கள் சிலர் தொடுத்திருக்கக்கூடிய கூப்பா உள்ளிட்ட அமைப்புகள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே செவ்வாய்க்கிழமை தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அன்றைய தினம் மிக முக்கியமான சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி நிரஞ்சன், நேற்று வெளியிட்ட செய்தியில் விலங்குகள் நல வாரியத்தின் தலைவர் விலங்குகள் நல வாரியத்தின் சார்பாக போடப்பட்டிருக்கும் மனுக்கள் அனைத்துமே திரும்ப பெறப்படும், அதாவது அதிகாரப்பூர்வமாக வாரியத்தின் தரப்பில் மனுக்கள் எதுவும் தொடரப்படவில்லை, ஆனால் உறுப்பினர்கள் ஏதேனும் வழக்குகள் தொடுத்திருந்தால் அவற்றை திரும்ப பெற வேண்டும் என வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. ஒருவேளை இவர்கள் வழக்குகளையோ மனுக்களையோ திரும்ப பெற்றுவிட்டால் வழக்கின் நிலை என்னவாக இருக்கும்? பத்மபிரியா, இது தொடர்பாகத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வழக்குகள் மனு தாக்கல் செய்ததிலே மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. விலங்குகள் நல வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் ரவிக்குமார் என்பவருக்கு இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த தெருநாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கிற்கு நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கூறி அவரிடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அனுமதியும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அனுமதி பெறப்பட்ட அந்த லெட்டரில் அவர்கள் மிக சூசகமாக ஜல்லிக்கட்டுக்கு தொடர்புடைய அந்த வழக்கு எண்ணை போட்டுக்கொண்டு என்ன விஷயம் என்பதனை மாற்றி கூறியிருக்கின்றார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய நாய்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கிற்கு தொடர்புடைய மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வாரியத்தையும் அவர்கள் ஏமாற்றியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்த பொழுது கூட 2016 அந்த நோட்டிபிகேஷனை திரும்ப பெறும் மத்திய அரசின் அந்த முடிவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இதை இரண்டையும் விடுத்துவிட்டு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டிற்கு வகை செய்யக்கூடிய தமிழக அரசின் அந்த சட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் வாரியத்தையும் ஏமாற்றி இருக்கின்றார்கள், உச்சநீதிமன்றத்தையும் ஏமாற்றி இருக்கின்றார்கள். இது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது மத்திய அரசின் சார்பிலும் சரி தமிழக அரசின் சார்பிலும் சரி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிப்பட்ட நபர்கள் நிறைய மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். வீர விளையாட்டு கழகம் உள்ளிட்ட சில அமைப்புகள் இவர்கள் சார்பாகவும் எடுத்துரைக்கப்படும். அவ்வாறு எடுத்துரைக்கும் பட்சத்தில் நீதிபதி
நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வழக்குகள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் மிக பிரகாசமாக இருக்கின்றது. ஆனால் விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்களும் இது தொடர்பாக நான் கேட்ட பொழுது இந்த விஷயத்தில் நாங்கள் வாரியத்தின் தலைவரிடம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது என்ற ஒரு பதிலை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தையும் வாரியத்தையும் ஏமாற்றியது என்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்துரைக்கும் வகையில் தான் இது அடுத்த கட்டத்திற்கு எந்த மாதிரியாக போகவிருக்கிறது என்பது தெரியும். நீதிபதிகளும் அதனை ஒருவேளை தங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள் என்றால் அந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெறலாம். ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்டவர்களே கிடையாது. இவர்கள் ஒரு வாரியம் நேரடியாக வந்து இவர்கள் மனு தாக்கல் செய்யலாம். வாரியத்தின் உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் வாரியத்தின் பெயரை மேற்கொண்டு மனு தாக்கல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. எனவே இந்த வழக்குகள் என்ன மாதிரியான கடுமையான தீர்ப்பு வரும் உத்தரவுகள் வரும் என்பதை நாம் செவ்வாய்க்கிழமை தான் தெரிந்து கொள்ள முடியும். பத்மபிரியா.